Hi friends, welcome back to Mama Bimba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு மத்தியான லஞ்ச் வந்து தடபுடலா மாப்பிளைக்கு வந்து ரெடி பண்றேன். அவரே என்னைக்காவது ஆடிக்கு ஒரு வாசி அமாவாசைக்கு ஒரு வாசி வராரு. அதனால நல்ல ஸ்பெஷலா கவனிக்கலாம்னு. ஆனா இதை விட ஸ்பெஷலா கவனிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பட் அவரெல்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டார். ஆமா. இவரெல்லாம் வந்து ரொட்டீன் நம்ம பிள்ளைங்க மாதிரி இல்ல நண்டு மீன் இதெல்லாம் சாப்பிட மாட்டா, அதுதான் சாப்பிடுவாரு. மத்தபடி நான் சொல்ற ஐட்டம் எல்லாம் அவங்க அப்பா அம்மா தான் சாப்பிடுவாங்க. சரியா? எனக்கு அவங்க வந்தா இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை. பட் அவங்க கூடிய விரைவில் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்துருவோம். இப்ப மாப்பிள்ள என்னென்ன சாப்பிடுவாரு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சமையல், இன்னைக்கு செம்ம வேட்டை. ஆனா அவரோட குவான்டிட்டி கொஞ்சம் தான் என்னமோ, அதனால சரி அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே நான் வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்கிறோம் அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்துக்கோங்க. சமைக்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு நீ தின்றத பாக்க வைக்கிற, இதே வேலைப்பா உனக்கு. பப்பாளி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா டேஸ்டா? ஓகே. இதோட விதை எடுத்து வச்சிருக்கேன் போடுறதுக்கு. இங்க பாரு எவ்வளவு விதை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. கப்பு நிறைய எடுத்து வச்சிருக்கேன். சரி ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வஞ்சர மீன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மசாலா தடவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்ப்போம். ஏன்னா அது ஊரின் கிடக்கும். என்னடா செய்ய போற அதை சொல்லு முதல்ல. ஒண்ணுன்னா சொல்லுவேன். இப்ப வஞ்சர மீன் ஃப்ரை. ஓகேவா? அவங்க வெளில போனவங்க வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நீ இப்பதான்ப்பா சட்டி பானை எல்லாம் கழுவி வச்சு எல்லா வேலையும் பாத்துனுக்குற. பரவாயில்லப்பா, எவ்வளவு நேரம் போகுது, டக்குன்னு செஞ்சிருவேன் எல்லாத்தையும். 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வந்தாங்கன்னா கடன்னு முடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பேசுறதுக்கோ இன்கிரீடியன்ஸ் காட்டுறதுக்கோ நமக்கு டைம் இருக்கு. அதனால போற போக்கு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்னும் பெரிய இன்கிரீடியன்ஸ் இல்ல. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், அவ்வளவுதான். என்னப்பா வெளியில வாங்கினதுன்னு சொல்லி மிளகாத்தூள் இல்லாம்ப்பா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதே நம்ம வீட்டுல நீயே காய வச்சு அரைச்ச அப்படின்னா அது வேற டேஸ்ட் கொடுக்கும்ல, அதுவும் சொல்றேன். இது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்து ரெடிமேடு. இஞ்சி பூண்டு பேஸ்டும் ரெடிமேடு. இது எல்லாமே நீ உன் கையால அரைச்சிருந்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் யோசிச்சேன் அதை முதல்லயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம் கொஞ்சம். ஆமா, ஆசுவாசப்படுத்துறதுக்குள்ள இவர் வந்து சேர்ந்துட்டாரு. அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவ்வளவுதான் மசாலா கலக்கியாச்சு. ஓகேவா? இதுல லெமன் புளிஞ்சு விடணும். மசாலா வந்து பாக்கி கலக்குற மாதிரி கலக்கு, அப்பதான் நல்லா பிடிக்கும். ஆமா, இதுல லெமன் புளிஞ்சு விட்டுறணும். என்னப்பா பொட்டியா மசாலா? ஓகே. இன்னும் கொஞ்சம் மேல அப்படியே மிளகாத்தூள் தூவி விடு. போதும்பா, இந்த வெயிலுக்கு நமக்கு. அப்புறம் அவருக்கெல்லாம் காரம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. பட் ஆனாலும் இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் டேஞ்சர். அதுக்கு எல்லாம் இல்ல, இது வந்து நல்லா பிடிக்குது. நம்ம மேக்ஸிமம் நல்லா போட்டாதான் நல்லா பிடிக்குது. காரமே நம்ம இதுவே நிறைய தான் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து வஞ்சர மீனுக்கு மசாலா போட்டாச்சு. இந்த தடவை புதுசா வந்து கொஞ்சமா நான் கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த கிறிஸ்பியாவும் இருக்கணும், கொஞ்சம் மசாலாவும் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்கு. ஆமா, அது என்னமோ கரெக்ட். அப்பதான் ஒட்டுது மசாலா. ஆலிஸ் அக்கா எல்லாம் போடுவாங்க கார்ன்ஃபிளவர், எல்லாத்துக்குமே போடுவோம் அக்கா. அதனால நானும் போட்டேன். மசாலா பிடிக்கிறதுக்கு பேஸ்ட் மாதிரி அது. தட் இஸ் a gum. ஓடி போய் டப்புன்னு ஒட்டிக்கும். ஓகே, அடுத்தது பிரியாணிக்கு. அவ்வளவுதான். பிரியாணி தாளிச்சு விட்டு ஓடி போயிட்டு இது பண்ணணுமா, எறா ஆயணுமா? இப்ப டைம் பாத்துக்கோங்க. நீ சொல்லவே இல்ல பாரு, இப்படியே தெரிஞ்சுப்பாங்க. ஓஹோ, பிரியாணி, வஞ்சர மீன் வறுவல், எறா. நான் ஃபைனலா சொல்லுவேன்ல என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது. நான் தான் இப்ப சொல்றேன், அரசல் புருசெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் புது விதா ஒரு இது ட்ரை பண்றேன். என்ன அப்படின்னா அரைக்க போறேன் எல்லாத்தையும். சரியா? அரைச்சு நம்ம இது பண்ண போறோம். அரைச்சி விட்டு தம்பியண்ணா பிரியாணி மாதிரி. ஆமா, தம்பியண்ணா பிரியாணி மாதிரி. கால் மணி வந்துற போது பேர் மட்டும் விதவிதமா வைக்கிறப்பா. தம்பியண்ணா பிரியாணி, வேணு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி. ஒண்ணு சாப்பிட்டேன்ப்பா, அதை ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். வேணாப்பா, இல்ல நல்லாதான் இருக்கும். இந்த பச்சை கலர்ல சாப்பிட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டேன்னு புதினாவை அரைச்சி ஊத்துறது, இதை அரைச்சி ஊத்துறதுன்ற வேலையெல்லாம் பார்க்காத. இல்ல அதெல்லாம் இல்ல. இப்ப பாரு, சூப்பர். அந்த அக்கா எவ்வளவு சூப்பரா பிரியாணி பண்ணி போட்டுச்சு. அப்பா அவங்க பழக்கம்ப்பா, செஞ்சுட்டாங்கப்பா. நீ அவங்கள மாதிரியே பண்றேன்ட்டு ஏதாவது சொதப்பி விட்டுறாத. சொதப்பலாம் மாட்டேன்ப்பா. நான் வந்து இதுக்கு அதுக்கு ஓடினே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கை கால் ஒரு இடத்துல நிக்காது. ஆல்ரெடி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சதுதான். ஓகேவா? நீங்க எல்லாம் வாஷ் பண்ணாம போட்டுட்டீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி தான் இப்ப எடுத்து வைக்கிறேன் நான் உள்ள. கொத்தமல்லி கூட புடுங்க முடியலப்பா நம்மளால. ஓ, இப்ப பச்சைக்கு கொத்தமல்லியை போடுற. எனக்கு புதினா கொத்தமல்லி மட்டன் பிரியாணி.
கொத்தமல்லி மட்டன் பிரியாணி இல்லப்பா, நீ வேற என் மானத்தை வாங்குறப்ப கொத்தமல்லி மட்டன் பிரியாணி. சித்தல் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அப்படியே கை கால் கடன்னு ஓடுது. ஆனா பட்டு தாளிச்சு விட்டுட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது. மாப்பிள்ளையும் பாப்பாவும் காலேஜ் போயிட்டு அப்படியே வெளில போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வரத்துக்குள்ள மேக்சிமம் வேலையை முடிச்சு வச்சிருக்கணும். முக்கியமான வேலையே இன்னும் ஒன்றும் பண்ணலை. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரான்ஸ்னா, அது ஆயணும். இந்த மாதிரி இப்போ பாரு, அவ்வளோதான். இது பிரியாணி வந்து ரொம்ப ஈஸி திங். அப்படியே கரன்னு எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுமா, தண்ணியை ஊற்றுடுமா, மட்டனை கொதிக்க வச்சுமா. மட்டன் விசில் வைக்கலையா? அதுதான் இது. இதெல்லாம் ஃபுல்லாக ஓ, மொத்தமாக போன வாட்டி பண்ண மாதிரி அப்படி. அப்புறம் எடுத்து ஊற்றிடுவேன். நாங்கள் ஏதாவது பேர் வச்சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. இது என்ன பிரியாணி நானே பேர் வச்சு சொல்கிறோம். ஓகே. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச புது ஐட்டத்தை இப்போ உள்ள ஊற்ற போகிறேன். இதில் என்னென்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பிரியாணி ஐட்டம்ஸ் நான் போடுவேன் தெரியுமா, அத்தனை ஐட்டம் இதுக்குள்ள நீட்டு கிராஸ் அப்படின்ட்டு எல்லாரும் இதுல எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. ஓகேவா? நீ போட போற அரிசிக்கு இது கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். அப்படியே அவ்வளவுதான். அளவு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம கை வச்சுக்குவோம். டேஸ்ட் அல்லு கல்லு. எப்படி காட்டு கட்டியா பச்சை மிளகாய் காட்டு. இதுக்குள்ள வந்து கொஞ்சமா லாஸ்ட் டைம் நான் கேர்டே ஊத்துல மறந்துட்டேன் இல்ல? ஓகேவா? அப்போ நல்லா தான் இருந்தது. ஆனால் நல்லா கேர்டு ஊற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டா இருந்திருக்கும். அது கொஞ்சம் ரஃபா இருந்த மாதிரி இருந்தது. சரிக்கு வேகாத மாதிரி இருந்ததுல. இது வந்து இளம் ஆடு. எல்லாரும் மாப்பிள்ளை வந்தா வெடக்கோழி பிடிப்பாங்க. நான் இளம் ஆடு பிடிச்சின்னு வந்துக்கிறேன். வெள்ளாட்டு கறி சொல்லுவாங்க. வெள்ளாட்டு கறி அந்த மாதிரி. ஓகேவா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் பச்சை மிளகாய் ஜாஸ்தியா போட்டதுனால காரம் கம்மியாக போடப்படுகிறது. திண்டுக்கல் பிரியாணி மசாலா வேறு தம்பி என்ன திண்டுக்கல் பிரியாணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிரியாணி இது. இதுக்கு ஃபைனலா டேஸ்ட் பண்ணிட்டு நாங்க ஒரு பேர் வைப்போம். அந்த பேர் வந்து நீங்களும் வச்சுக்கோங்க. எப்படி பேபிமா பரட்டல் மாதிரி இது வந்து பேபிமா சிக்கன் பரட்டல் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இது பேபிமா பிரியாணி ஒன்று கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஒருவேளை இது வேற லெவல்ல இருந்ததுன்னா உனக்கு பிரியாணி ஃபேக்டரிப்பா. பேபிமா பிரியாணி ஃபேக்டரி. நான் ரிசர்ச் பண்றேன்ப்பா. ரிசர்ச் பண்றேன். பிரியாணி எப்படி எல்லாம் டேஸ்டா ஆக்கலாம் அப்படிங்கற ரிசர்ச். நீ ரிசர்ச் பண்றேன், நீ புதிராவை தள்ளி விடுற பாரு. ரிசர்ச் பண்ணி நீ முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாகி ஒரு வாரத்துல உட்கார்ற ரேஞ்சுக்கு வந்துருவோம். ரெசிபி நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு கொடுத்தோம்னா அதை பார்த்து பழகி செஞ்சு தரும்ல. நீயே இப்படி இருக்கிற, உனக்கு பின்னாடி வர சந்ததி பார். பாப்பா கலக்குது பார், பெங்களூரே ஒரு கலக்கு. இப்பதான் போயிருக்கிறா. அவங்க மாமியாரோட கைவண்ணத்தை கட்டுச்சுனாலே வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். அவரு வேற சென்னை ஸ்டைல் கேட்டாரு. நம்ம கறியை போட்டோம். இதுக்கப்புறம் கறி வந்துட்டு இருக்கோம். மாப்பிள்ள வந்து மோனா கிட்ட இருந்து சென்னை ஸ்டைல் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு. சென்னை ஸ்டைல் எனக்கே தெரியாது. இந்த சீக்கிரம் அங்க சொல்ல முடியாது. நானே சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு கலப்படமா தெரிஞ்சுன்னு மிக்ஸ் பண்ணி இது சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஒரு கலப்படத்தை உருவாக்கும். அவ்வளவுதான். இல்ல சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர். ஆமா, மூணு ஏரியாவே சேர்த்தா மாதிரி கலக்க போகுது. வர்றது எந்த ஏரியால இருந்து வந்து அது என்ன கலக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு நம்ம கிளறி விட்டுட்டோம். ஓகேவா? இங்க பாரு காட்டு. அந்த கலர்ல வந்துச்சா? கிரீன் கலர்ல வந்துச்சு. அரிசி போட்டினா நான் தெரியல. அவங்க வரத்துக்குள்ளார பண்ணு கிடுன்னு எறாவ பண்ணு. நீ எதை பண்றியோ பண்ணலையோ அதாவது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள எறா வைக்கிறாங்க. அதுல தண்ணி நீலாம் ஊத்த வேணாமா? ஊத்தணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஊத்தணும். இப்ப கிடையாது. மாப்பிள்ளையும் பாப்பாவும் வந்தாச்சு. ஒரு வழியா அவங்க எல்லாம் ஊர் சுத்திட்டு எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபாதர்ஸ் டேக்கு மாப்பிள்ளை வந்து கிஃப்ட் பண்ணாரு. அது ஏஜி விளாக்ஸ்ல வரும், அதை பாத்துக்கோங்க. இப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்க்கலாம். தண்ணி வேணுமா? அதுதான் கேட்டேன் நான். ஜூஸ் குடிக்கிறீங்களா மாமா? நீ தான் அவர் குடிக்கும் போது நீ குடிக்காம இருந்திருப்ப. இதோ எத்தரேன் வா. மட்டன் பிரியாணி, எறா தொக்கு, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் ஃப்ரை. ஓகே, வஞ்சர மீன் ஃப்ரை சாப்பிடுவீங்களா மாப்பிள்ள? ஃபிஷ் அதுதான் பிடிக்கும் எனக்கு.
அந்த இந்த மீன் நிறைய முள்ளெல்லாம் இருக்கும், சாப்பிட மாட்டேன். சங்கரா பாறை அதெல்லாம் முள்ளு ஜாஸ்தி இருக்கும். வீட்லயே வந்து எனக்கு ஒசரமே இது வாங்குவாங்க. அவங்க எல்லாம் நார்மல் ஃபிஷ் தான் சாப்பிடுவாங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, பாங்கடா. அதான் நாங்க வந்து இந்த பாக்கா செஞ்சிருந்தது அதானே. சூப்பர். அதுல முள்ளு அவ்வளவா இருக்காது, ஆனா குட்டி குட்டி முள்ளு. நார்மல் மீன் வருமே இந்த மாதிரி சங்கரா மாதிரி. ஓகே அது இந்த மாதிரி ஸ்லேஸா இருக்கிறதால ஈஸியா இருக்கும். ஆமா கரெக்ட். இது ஒண்ணுதான் எங்க வீட்டுல இதுங்க ரெண்டும் சாப்பிடுங்க. ஒரே முள்ளு சென்டர்ல ஒண்ணுதான் இருக்கும். செஞ்சா இதுதான் செய்யணும், இல்லன்னா சாப்பிட மாட்டாங்க. நாங்களும் அவ்வளவுதான், இல்ல சாப்பிட மாட்டாங்க. பக்கத்துல அடி வச்சுக்கோங்க. மேங்கோ மேங்கோ அன்னைக்கே கேட்டாரு அவங்க அம்மா வந்து நமக்கு வச்சாங்க மேங்கோ. இவர்கிட்ட சொன்னாரு நான் சாப்பிடும் போது நீ வைக்கல, சாப்பிட கூட இல்ல அப்படின்னாரு. சரி அதனால சாப்பிடும் போது கொடுத்த அவருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. கலர் எல்லாம் மைசூர்ல இல்ல உங்க மம்மி கிட்ட போட்டி. உங்க மம்மி செஞ்சாங்க அந்த மாதிரி நானும் செய்யறேன் அப்படின்ட்டு செஞ்சா. டாடி கேட்டு வச்சிருவாங்க. புது விதமா ட்ரை பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மட்டன் புலாவ் தான் இது. அதுதான் மட்டன் புலாவ் மைசூர்ல சாப்பிட்டோமே. ஓஹோ அப்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதே டேஸ்ட் தான் கிடைக்குது எனக்கு. பலாவ் டேஸ்ட் தான் கிடைக்குது. யூசுவல் பிரியாணி டேஸ்ட் வரும் அந்த மாதிரி. இல்ல கலர் பார்த்தாலே தெரிஞ்சுது அந்த மாதிரி தான் இருக்குது. தம்பி அண்ணா பிரியாணிலாம் இந்த மாதிரி தான், ஆனா இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர்ல இருக்கும். அது நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன்ப்பா, எனக்கு ஓரமா வச்சு. நல்லாக்கா புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். நீ சாப்பிட்டு சொல்லு. இது மைசூர்ல எறா எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. எறால இன்னைக்கு நான் கையே வைக்கல வேற. நல்லா இருக்கு. ஓகே அப்படினா நல்லாக்கா. ஓகே எறா வேணா வச்சுக்கோங்க மாப்பிள்ள. மௌலியும் சாப்பிட மாட்டான், அத்தையும் பெருசா சாப்பிட மாட்டான். நான் சாப்பிட மாட்டேன். நம்ம 3 பேர் தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப. அது வரவே மாட்டேன். போன வாட்டி நான் வாங்கி பண்ணேன் ஃப்ரை மாதிரினா. அது வரமாட்டேங்குது. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். இப்போ போன வாரத்தில் பண்ணேன் இல்லப்பா, கன்றாவே இருந்தது பஜ்ஜி மாதிரி. சரி பரவாயில்ல இருக்கட்டும் வாங்கியாச்சுன்னு சொல்லி தின்னு இருந்தேன். ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஸ்குவிட் கூட பிடிக்கும் எனக்கு. அப்படியா? தெரிஞ்சா இன்னைக்கு நான் வாங்கியிருப்பேனே. இன்னைக்கு நல்ல பெரிய பெரிய ஸ்குவிட் இருந்தது. எனக்கே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க யாரும். நான் ஒருத்தன் தான் வாங்கி சாப்பிட்டு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருப்பேன். சரி நீங்களும் சாப்பிட மாட்டீங்க போல் இருக்குதுன்னு விட்டேன். ஏன் நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு வாங்கினா போச்சு. ஒரு சீ ஃபுட் எப்போ அட்டெண்ட் பண்றேன்னா அப்போ டிஃபரெண்ட். உங்க அம்மா நான் ட்ரை பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம். நானும் வரைக்கும் வந்தேன். சாப்பிடுங்களா? சாப்பிட்டோமே. எங்க அம்மா சாப்பிடுங்களா கேக்குறேன். சாப்பிடுவேன். அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இங்க வந்து ஒரு வாட்டி மம்மி அப்போ சாப்பிட்டல. நார்மல் ஃபிஷ் சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்னால அது ஒடிக்காத தெரியல எனக்கு. முன் செட் ஆகாதா? அவன் நெஞ்செல்லாம் எரியுது, இது எரியுது, அது எரியுதுன்னு இருப்பான். எனக்கு ஹீட் ஆகாது. ஆனா டேஸ்ட்டுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரை பண்ணேன். எனக்கு அது சாப்பிட்டா எரிச்சலாவே இருக்கும். ஒரு இடத்துல சீ ஃபுட்டே செட் ஆகாது. சரிப்பா உட்காரலாமா சாப்பிட்றதுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் எல்லாரும் சாப்பிட்டுனுக்குறாங்க. நானும் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமாக மீட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. பிரியாணி வந்து வேற லெவல் பிரியாணி. இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, பிரியாணி அவரது மட்டன் புலாவ்ன்றாரு. எல்லாம் ஒண்ணுதான்டா, பேர் அந்த மாதிரி. மைசூர்ல சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள? மைசூர்ல கலர் கூட சேம். கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கலர்ல வந்து அது அரைச்சி விட்ட பிரியாணி. கரெக்டாப்பா? அரைச்சி விட்ட பிரியாணி. தம்பி அண்ணா பிரியாணி அப்படிதான் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு, அங்கேயும் அந்த மாதிரிதான் இருக்கும். அதே பிரியாணி வாழை இலையில குத்துட்டு வாழை இலை பிரியாணின்னு வாங்க. பொட்டலம் பிரியாணி, பொட்டலம் பிரியாணி எதா சொன்னாலும் சரி கட்சியில பிரியாணி. இதுல செய்யறதுக்கு பதிலா அந்த இலையிலே செய்வாங்க. அந்த இது வைக்கிறது தேக்கு மரம் இலை இருக்குல்ல, சொல்றது லோட்டஸ் லீஃப் இல்லன்னா தேக்கு மரம் லீஃப், அதை வச்சு பொட்டலம் கட்டினா பொட்டல பிரியாணி. மொத்தத்துல பிரியாணி வேற லெவல். இதுவும் வேற லெவல். என்னது மஞ்சள் மீன் வறுவல் சூப்பர், எறாவும் சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது. மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிச்சுட்டாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இப்ப வந்து வானத்தை பார்த்து அங்க வேற மணி 4:30.
நான் பார்த்தேன் நானும். சும்மா ஒரு 1 hour 1.5 hours படுத்தா போதும். ரொம்ப எல்லாம் படுத்து தூங்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. சரி அப்படியே போய் ஐஸ்கிரீம் போட்டு தானே புண்ணியமா போகும் உனக்கு. நீ அந்த வேலையெல்லாம் நீ பண்ண, அந்த எல்லாம் எந்த வேலையும் நான் பண்ண முடியாது. ஃபுல் வெயிட்ல இருக்குது என் வயிறு. வீட்லயே ஆர்டர் பாத்து அப்படியே துணிக்கின்னு திரியும். ஆர்டர் பண்ண போடுவியா? இருக்குடா இருக்கா? வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் ஜீரணமாகணும்ல, அதனால வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவர் ஸ்வீட் சாப்பிட மாட்டாரு, அதனால சரின்ட்டு மாம்பழம் வச்ச மாம்பழம் பிடிக்கும்னு தெரிஞ்சது, இமாம் பசந்த், அதனால சூப்பரா இருக்கும். அதனால சரி ஐஸ்கிரீம் கொடுத்துக்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்புறாங்க 2 பேரும். போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல நம்ம என்ன பிளான் பண்றோம்ன்றத நீங்க வீடியோ பார்த்து தெரியாது. ஆமா, எப்படினா வேணாலும் பண்ணலாம் நம்ம. எஸ், எது வேணா நடக்கும். பேசா முடிஞ்சிச்சு, பேசா போய் தூங்குவோம். இப்போ அவ்வளவுதான். அப்புறம் திருப்பி என்ன பிளான் போட்டு என்ன பண்றோம்ன்றத அப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய் பாய். We'll be right back.